இருக்காங்க. அப்போ ரோகிணி அங்க போறாங்க. போன உடனே விஜயாவுக்கு கோவமா வருது. "ஏய் அறிவு கெட்டவளே! மானம் கெட்டவளே! உனக்கு சூடு சொரணை இருக்கா? இல்லையா? எதுக்குடி இங்க வந்திருக்க? என் புள்ளையோட வாழ்க்கைய அழிச்சுட்ட. இதுக்கு மேல என்னடி பண்ண போற? போயிடு ஒழுங்கா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அவ்வளதான் நீ என் புள்ளையோட வாழ்க்கையில வரணும்னு நெனச்ச. உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. ஒழுங்கா இங்கேருந்து போயிடு" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அங்கருந்து அழுதுகிட்டே வராங்க ரோகிணி. வீட்ல வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே நெனச்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா கிருஷ்ண கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே அப்படியே ரோகிணி அழறாங்க. "ஏய் அழாதடி, அழாதடி" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என் வாழ்க்கையே போச்சு பாத்தியா? மனோஜ் இனிமே என் வாழ்க்கையிலேயே வரக்கூடாதுன்னு என்ன கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோனே ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க அம்மா. "ஏய் இப்படிலாம் நடக்கும்னு யாருக்குடி தெரியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் சொன்னேனே, உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, இப்படி நடக்குமா? தயவு செய்து நான் சொல்ற பேச்ச கேளுன்னு நான் சொன்னேனே." "ஏய் நான் என்னடி பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "ஆமா, நீ தான் அப்பாவுக்கு தவசம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போன. அதனால தான் மீனாக்கு உண்மை தெரிஞ்சது. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அந்த மீனா சும்மா இல்ல. போயிட்டு முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அந்த முத்து சும்மா இருப்பானா? அவன் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை" அப்படின்னு ரோகிணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. "சரிடி இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட நான் போய் பேசுறேன். பேசி உன்னை சேர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க அம்மா வாழவே விட மாட்டாங்க. "நான் இப்ப வீட்டுக்கு போனேன். என்னை எவ்வளோ கேவலமா பேசி வெளியே அனுப்புனாங்க தெரியுமா?" அப்படின்னு ரோகிணி சொல்லி அழறாங்க. "ஏன் அழாதடி, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு ரோகிணி, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடு. அமைதியா இரு. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். பார்க்கலாம் இரு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ பேசாத. நீ பேசவே பேசாத. நீ, நான், கிறிஷ் 3 பேரும் சேர்ந்து தான் இனிமே வாழணும். வேற வழியே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, என்ன பொறுத்தவரைக்கும் மீனா நல்ல பொண்ணு தான். ஆனா இவ ஏன் இப்படி பண்ணா எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருங்க. அந்த மீனா ஒண்ணும் நல்லவலாம் கிடையாது. அவ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினா தெரியுமா? உண்மைய சொல்லிடுவேன், உண்மைய சொல்லிடுவேன்னு ஒரு நாளும் என்ன தூங்கவே விடல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி விடுடி, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. நான் போயிட்டு உங்க மாமியார் கிட்ட பேசட்டுமா? அவங்க கிட்ட நான் பொறுமையா பேசி உன்னையும் மனோஜை நான் சேர்த்து வைக்கட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. என் மாமியார் "என்னையே நிற்காத போ, சூடு சொரணை இல்லைன்னு கேட்டாங்க. நீ போனேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது." என் மாமியார் பணத்துக்காக மட்டும்தான் நல்லதா பேசுவாங்க. அவங்களுக்கு வேணான்னா அவங்கள அந்த அளவுக்கு தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. அதுவும் அடிக்க கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "ஏய் என்னடி சொல்ற? ஆமா, என் மாமியார் அப்படி ஒரு கெட்டவங்க, உனக்கு தெரியுமா?" அப்படின்னு.